பஷீர் அப்துல் கையூம். நேர்கள் கேட்டது செய்தி மண்டரி. நேரம் 10:20. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், வானவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துலங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச் சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம், மாணவரின் முத்தான அறிவை பட்டை தீட்டி மருத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் புரை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவுச் சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு சம்மாந்துறை அப்துல் மஜீத் வரவேற்பு மண்டபத்தில் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் முகாமித்துவ பணிப்பாளர் MIM ரைஸ்டீன் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அறிவுச்சுடர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம், சாலம்பை கேணி அஸ்ராஜ் பாடசாலையின் பிரதி அதிபர் MB அப்துல் வாயிஸ், நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், சம்மாந்துறை அல் மர்ஜான் தேசிய பாடசாலையின் ஆசிரியர் அல் ஹாஃபில் MTA சலாம், புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளர், கவிஞர், வானொலி அபிமானி நிந்தவூர் MI உசனார் சலீம், நட்பட்டிமனை அல் அக்ஸா கல்லூரியின் முகாமித்துவ பணிப்பாளர் CM ஃபலாஹி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ILM மாஹிர். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கும் அதிதிகள் வரிசையிலே சம்மாந்துறையின் பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீஃபா, சம்மாந்துறை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் PM யாசிர் அரஃபா, அம்பாறை மாவட்ட கலாசார இணைப்பாளர் AL தௌஃபீக், மருதமனை புலவர்மணி சரபுதீன் வித்யாலயத்தினுடைய அதிபர் அறிவிப்பாளர் முகமது அன்சார், ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தலைமை உரையை தருவதற்காக தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினுடைய உதவி முகாமியாளர் பொறியியலாளர் MI நசீர் அவர்கள்.
இன்றைய நிகழ்ச்சியானது சம்மாந்துறை ஊரிலே நடைபெறுகின்ற இவ்வாறான 16 முஸ்லீம் பாடசாலைகளையும் இணைத்து நடைபெறுகின்ற ஒரு வினாவிடை முதலாவது போட்டியாக இதை கருதலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இதற்கு முதல் சில நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கும். இவ்வாறு 16 பாடசாலைகளை இணைத்து அறிவிச்சுடர் என்ற போட்டி நிகழ்ச்சி நடைபெறுகின்ற முதலாவது நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு அறிவு சார்ந்த ஒரு வினாவிடை போட்டி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றது இது ஒரு கேள்விகளுக்கான பதில்களை அளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி மாத்திரமல்ல. இந்த நிகழ்ச்சி உங்களை சிந்திக்க கற்றுத்தருகின்றது. அதே மாதிரி உங்களுக்கு இடையிலே தன்னம்பிக்கை வளர்க்கும். அதே மாதிரி நேர்மை, ஒழுக்கம், ஒரு டீம் ஒர்க், குழு பண்பு இவ்வாறான நல்ல குணங்களையும் உங்களுக்குள் வளர்த்து தரும். அதே போல இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய கருப்பொருள் என்ன என்று சொன்னால் 16 பாடசாலைகளிலும் பல திறமையானவர்கள் இருப்பார்கள். இருந்த போதிலும் சில பாடசாலைகளை மாத்திரமே நாங்கள் திறமையான பாடசாலைகள் என்று நினைத்து கதைத்து கொண்டு வருகின்றோம். இவ்வாறான ஒரு இடம்தான் உங்களது பாடசாலையை தரமுயர்த்தி காட்டும். நாங்கள் நினைக்காத பாடசாலைகள் வெற்றி பெறுகின்ற போது அந்த பாடசாலைக்கான கௌரவம் வழங்கப்படும். அதிலிருந்து அந்த பாடசாலையினுடைய தரத்தை நாங்கள் அதிகரித்து கொள்ளலாம். அதேபோல் மற்ற பாடசாலைகளும் போட்டிகளை வளர்த்து கொண்டு தங்களுடைய பாடசாலைகளுக்கான வளத்தை பெருக்கிக் கொள்வதே தான் இதனுடைய நோக்கமாக இருந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிவு தேடுதல் என்பது ஒரு முஸ்லிமினுடைய கட்டாய கடமை. அதே நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக தயார்படுத்துவதற்காக நீங்கள் பல புத்தகங்களை பிரட்டியிருப்பீர்கள், பல தகவல்களை திரட்டியிருப்பீர்கள். இந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்லுவதற்காக நீங்கள் தயாராக வந்திருப்பீர்கள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது பிரயோசனம் மற்ற ஒரு அறிவாகத்தான் இருக்கும். சிறந்த மாணவர்கள், உண்மையிலே நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். பாடசாலைகளிலே உங்களை 5 பேரோ அல்லது 6 பேரோ தெரிவு செய்து இந்த பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகள், இதுகளுக்கு எல்லா வகையான அறிவுகளும் இருக்கின்றது என்று சொல்லி உங்களை தெரிவு செய்துதான் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டீர்கள். அதே நேரம் இந்த போட்டியிலே 1-2 மார்க்ஸ்களை குறைவாக எடுத்து அதிலே தரம் பிரிக்கப்படுவே ஒழிய நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டீர்கள். நல்ல சிறந்த மாணவிகளாக வளர்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் பெருமை தேடி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக வர வேண்டும் என்று வாழ்த்தி எனது தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரத் அஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. சம்மாந்துறை வலயத்திலே ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டியில் கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற 2 அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டியிலே எனது வலது புறத்திலே காத்திருக்கின்றார்கள் சம்மாந்துறை முஸ்லிம் மகளிர் கல்லூரி அல் மர்ஜான் அணியினர். அவர்களோடு போட்டியிடுவதற்காக சம்மாந்துறை அல் முனீர் வித்தியாலயம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, பெற்றது மண்ணளவு, பெறாதது மலையளவு, ஒளியாய் கிடைத்து வெளியாய் வழிகாட்டும் அழியா செல்வம், வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெற வருகை தந்து அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் எதிர்காலம் பலமாக அமைய இப்போது போட்டியை ஆரம்பிக்கின்றோம். முதலாவது சுற்றின்
முதல் போட்டியாளர் சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி தலைவி எம்.எஃப். நஃபா. விடாமுயற்சி வெற்றியின் திறவுகோலாகும். ஆம், உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவால் வழங்கப்பட்டிருந்த அற்புதங்கள் இரண்டும் எவை என்பதே உங்களுக்கான கேள்வி. கைத்தடி பாம்பாக மாறுதல். அடுத்து இரண்டையும் சரியாக சொல்ல வேண்டும். அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். கைத்தடி பாம்பாகுதல், கை பிரகாசமாக ஒளி. ஆசாக்கோல் பாம்பாக மாறுதல், முள்ளங்கை பளபளத்தல் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் முனீர் வித்தியாலயம். இனி அடுத்த விளையாடிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை அல் முனீர் வித்தியாலயத்துடைய அணி தலைவர் ஆர் ஜிஹானுல் ஹனீன். சோதனை என்பது சாதனைக்கான ஏணிப்படி. ஏறிச் சென்றால் இலக்கை அடைவாய். சாதிக்க துடிக்கும் உங்களுக்கான கேள்வி இதோ. ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்தின் போது யூப்ரட்டிஸ் நதி மீது ஒரு பாலத்தை கட்டினார்கள். எந்த யுத்தம் என்பது உங்களுக்கான கேள்வி. யமாமா. இல்லை. அதே அணி சேர்ந்த ஒருவர் வெளியடிக்கலாம். தபூக் போர். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஜமல் யுத்தம். இல்லை. இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டார்கள். சிப்பீன் யுத்தம் என்பது சரியான விடை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி மாணவி டி ஃபதீஹா. தோல்வி வெற்றியின் முதற்படி. உங்களுக்கான கேள்வி இதோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புதல்வி ஆவார். அவருடைய பேர் என்ன? ஆயிஷா. இல்லை. ஆயிஷா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புதல்வி. அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். அன்னை ஹப்சார் அலி. அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் முனீர் வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சம்மாந்துரை அல் முனீர் வித்தியாலயத்துடைய மாணவி எம்.எஃப். அமானி. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளக்கச் செய்து மூஜிசாவை காட்டிய இடம் எது? மக்கா. இல்லை. அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். மதீனா. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். கௌபா. இல்லை. குவைஸ் குன்று என்பதே சரியான விடை. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் சமாந்திரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய மாணவி என் இஷாரா ஜைனப். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். முடியாவிட்டாலும் முயற்சி எடுத்துத்தான் முன்னேற வேண்டும். சரி, மீண்டும் முயற்சிக்க வேண்டும், பயிற்சியோடு நின்று விடாது. இப்போது உங்களுக்கான கேள்வி. அரபு நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்த ஹலீஃபா ஹாரூன் அல் ரஷீத் உட்பட அப்பாசிய கலிஃபாக்கள் பயன்படுத்திய கொடியின் நிறம் என்ன? கருப்பு. கருப்பு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. இனி அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சமாந்திரை அல் முனீர் வித்யாலயத்துடைய மாணவி ARF நஹீதா. கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் கனிகளோ இனிமையானவை. உங்களுக்கான கேள்வி. மூசிக் நூரி என்றால் இசை ஒளி, நஜ்முல் உம்மா என்றால் சமூக தாரகை. கேள்வி, நஜ்முல் உலூம் என்றால் என்ன? அதை அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். அறிவுத்தாரகை என்பது சரியான விடை. பாராட்டுகள். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்திரை அல் முனீர் வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சம்மாந்திரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி மாணவி MF நுஹா. அறிவை வளர்த்தால் அறம் வளரும். இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, அரபு மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 6666. அது அல் குர்ஆனில் இருக்கின்ற வசனங்கள் 6666. அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். 25. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். 28. ஒன்றை கூட்டியிருந்தால் சரியானபடியாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். 29 என்பது சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விளையாடிக்க போகின்ற போட்டியாளர் சம்மாந்திரை அல் முனீர் வித்யாலயத்துடைய மாணவி MR நசீமத் ஹிஜா. வாழும் காலமெல்லாம் கற்றுக்கொண்டே இருங்கள்.
கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. நாம் மரணிக்கும் வரை கற்க வேண்டும். உங்களுக்கான கேள்வி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி செய்ய முயற்சித்த இடத்தில் இருக்கின்ற பள்ளிவாசலின் பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். காபத்துல்லா. எதிரணிக்கு சந்தர்ப்பம். மஸ்ஜிதுல் அஸ்வத். மஸ்ஜிதுல் ஹப்சி என்பதே சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்த போட்டியாளர் சமாந்திரி அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய முதல் சுற்றின் இறுதி போட்டியாளர் MNF சுஹா. உங்களுக்கான கேள்விக்கு முதல், பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையோடு இருந்து பதில் சொல்ல வந்திருக்கின்றீர்கள். விடை சரியாக வருமா என்று பார்ப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு கூறப்பட்ட சம்பவத்தை கூறும் அல் குர்ஆனின் அத்தியாயம் எது? அரியணை சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். சூரா மரியம். சூரத்து நூர் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சமாந்திரை அல் முனீர் வித்தியாலயத்துடைய முதல் சுற்றின் இறுதி போட்டியாளர் ULF நுஃப்லா. தலை குனிந்து வாசித்தால் தலை நிமிர்ந்து வாழ்வாய். தலை குனிந்து வாசித்தால் தலை நிமிர்ந்து வாழ்வாய். வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை போட்டிக்குள்ளே அழைக்கின்றேன். புனித அல் குர்ஆனில் உள்ள 114 சூறாக்களுள் ஒன்று மட்டுமே ஒரு பெண்மணியின் பெயருடன் உள்ளது. அதன் பெயர் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி. சூரா மரியம். சூரத்து மரியம் என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி அல் முனீர் வித்தியாலயம். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியினுடைய முதல் சுற்றிலே சம்மாந்திரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி 10 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற சம்மாந்திரை அல் முனீர் வித்தியாலயம் 25 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 15 புள்ளிகளால் முன்னணியில் முதல் சுற்றில் திகழ்கிறது சம்மாந்திரை அல் முனீர் வித்தியாலயம். இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர் மேடைக்கு வந்து விடை சொல்லலாம். இலங்கையிலே 2வது பிரதமர் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. இதோ ஒரு மாணவி ஓடோடி வருகின்றார். அவருடைய விடையை பார்ப்போம். உங்களுடைய பெயர்? ஃபஸ்ரா அஃப்னான். ஃபஸ்ரா அஃப்னான். எத்தனையாம் தரம் படிக்கின்றீர்கள்? 7. எந்த பாடசாலைகளே? சபூர் வித்யாலயம். சரி, வகுப்பில் எத்தனையாம் புள்ளியாக வருவீர்கள்? 2வது. 2வது. உங்களது இலட்சியம்? டாக்டர். ஒரு டாக்டர். ஆம், டாக்டராக வருவதற்கு இப்படியான நிகழ்ச்சிகள் உறுதுணை புரிய வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படியான நிகழ்ச்சிகளைத்தான் இந்த நிறுவனத்தார் பாரமெடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைக்கு வருகின்றோம். என்ன விடை? டட்லி சேனநாயக். டட்லி சேனநாயக் என்பது சரியான விடை. எங்கே பாராட்டுகள்? DS சேனநாயக்க, டட்லி சேனநாயக்க, அதுபோல் சர் ஜோன் கொத்தராவல, SWRD பண்டாநாயக்க, W தஹாநாயக்க, இப்படி தொடர்ந்து கொண்டே போகிறது பிரதமர் வரிசை. அந்த அடிப்படையிலே இந்த பார்வையாளர் கேள்வியிலே விடை சொன்ன இந்த பாடசாலை மாணவிக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு மடி கிடைப்பது ரைஸ் மோட்டார்ஸ் செக்ரட்டரி ஜாசிர் அவர்களை இந்த மடி கிடைக்கின்றோம். இந்நிலையில் 2ஆம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். சம்மாந்திரை அல் முனீர் வித்தியாலயத்துடைய அணி தலைவர் R சிஹானுல் ஹனீன். உங்களுக்கான கேள்வி விஞ்ஞான கேள்வி. மின்குமிழை
அல்லது மின் விளக்கை கண்டுபிடித்த விஞ்ஞானி தோமஸ் ஆல்வா எடிசன் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதே உங்களுக்கான கேள்வி. அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி அல் முனீர் வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சமாந்திரி அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி தலைவி MF நஃபா. உங்களுக்கான கேள்வி, பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் சந்தர்ப்பத்தை முதலில் வழங்கிய நாடு எது? இந்தியா. இல்லை. அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். பிரித்தானியா. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். இலங்கை. இல்லை. இலங்கைக்கு முதல் இந்த நாடு வழங்கிவிட்டது. அந்த அடிப்படையில் நியூசிலாந்து என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரை அல் முனீர் வித்யாலயத்துடைய மாணவி AMF அமானி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி கூட விஞ்ஞான கேள்வி. மனித உடலின் சாதாரண வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ். கேள்வி, பரநைட்டில் எத்தனை பாகை? 243. இல்லை. அதை அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். 212 பாகை ஃபாரன்ஹைட். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை 98.4 பரநைட் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சமாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய போட்டியாளர் டி பதீகா. உங்களுக்கான கேள்வி விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. முதல் ஒலிம்பிக் போட்டியை நடத்திய ஆசிய நாடு எது என்பதே உங்களுக்கான கேள்வி. அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். ஜப்பான். ஜப்பான் என்பது சரியான விடை. பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்துரை அல் மரிடான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. ஆம், 1964 ஆண்டு. இனி அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சமாந்துரை அல் முனீர் வித்யாலயத்துடைய மாணவி ARF நஹீதா. உங்களுக்கான கேள்வி, முதலாவது பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டு போட்டி 1930 ஆண்டு எந்த நாட்டில் நடைபெற்றது என்பதே உங்களுக்கான கேள்வி. நாட்டை அல்லது இடம்பெற்ற நகரத்தை சொல்லலாம். ஜப்பான். இல்லை. அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். ஒலிம்பியா. எதிரணிக்கு சந்தர்ப்பம். கனடா. கனடா ஹாமில்டன் நகரில் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரி அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரியுடைய போட்டியாளர் என் இசாரா ஜைனப். உங்களுக்கான கேள்வி, வீரம், விவேகம், பிறருக்கு உதவும் மனப்பாங்கு ஆகியவற்றை சிறார்கள் இளமையிலிருந்தே கற்றறிந்து நாடு போற்ற வாழ வழி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமே சாரணர் இயக்கம். கேள்வி, சாரணர் இயக்கம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1998. 1998 என்பது பிழையான விடை. அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். 1908. 1908 என்பதே சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி. இனி அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சமாந்திரி அல் முனீர் வித்யாலய மாணவி MR நசீமத் ஹிஜா. உங்களுக்கான கேள்வி தமிழ் கேள்வி. ஒரு நூலுக்கு நூலாசிரியர் தவிர்ந்த பிறர் வழங்கும் புகழுரை, அறிஞர் அல்லது சிறப்பு வாய்ந்தவர் கொடுக்கின்ற அந்த முகவுரை அல்லது புகழுரை எவ்வாறு அழைக்கப்படும்? அணிந்துரை. அணிந்துரை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி அல் முனீர் வித்யாலயம். அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் MF நுகா சமாந்திரி அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி போட்டியாளர். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மாலைதீவின் தேசிய கீதத்துக்கு இசை அமைத்த இலங்கை நாட்டவர் யார்? அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். சலாஹுதீன் டி அல்பினட். எதிரணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. மார்க்கோ போலோ. இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டார்கள். சரியான விடை பண்டிட் WD அமரதேவ என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரை அல் முனீர் வித்யாலயத்துடைய 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் ULF நுஃப்லா. உங்களுக்கான கேள்வி இலகுவான கேள்வி. இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில்.
மயில் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி அல் முனீர் வித்தியாலயம். அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் இறுதி போட்டியாளர் MNF சுஹா. உங்களுக்கான கேள்வி விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. ஒலிம்பிக் போட்டிகளில் ஒலிம்பிக் கொடி ஏற்றும் வழக்கம் 1920ஆம் ஆண்டு அறிமுகமாகியது. கேள்வி ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் வழக்கம் எத்தனையாம் ஆண்டு அறிமுகமாகியது என்பதே கேள்வி. 1188. 1896 தான் ஒலிம்பிக் போட்டியே நடைபெற்றது. முதலாவது போட்டி. இப்படியான விடை. அதே அணை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். 1897. இல்லை, ஒரு ஆண்டு கழித்து தீபம் ஏற்றப்படவில்லை. 1928ஆம் ஆண்டு என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. சரியான விடை 1928 என்பதே சரியான விடை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தனது அணிக்கு அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தவர் என்ற வரிசையிலே 30 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்து சாதனை படைத்திருக்கின்ற, தனது அணிக்கு பணம் சேர்த்திருக்கின்ற சமாந்திரி அல் முனீர் வித்தியாலயத்துடைய மாணவி ULF நுப்லாவுக்கான பரிசினை வழங்கி இருக்கின்றோம். அந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய மிக முக்கியமான உறுப்பினர், பொறியியலாளர், எங்கள் அன்புக்குரிய MIM எகுடாஸ் அவர்களை இந்த மேடை கிடைக்கின்றோம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த போட்டியின் முடிவை அறிய தருகின்றோம். சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி 25 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்ட சம்மாந்துறை அல் முனீர் வித்தியாலயம் 55 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 30 மேலதிக புள்ளிகளால் சம்மாந்துறை அல் முனீர் வித்தியாலயம் வெற்றியீட்டிக் கொண்டது. பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக இந்த மேடைக்கு நாங்கள் அன்போடு அழைப்பது கல்முனை அலியார் வீதி பாச கமி பாயிஸ் கரீம் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். 2வது நிலை அடைந்த அல் மர்ஜான் பாடசாலைக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றோம். அதுபோல் இன்றைய நிகழ்விலே நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சாலம்பை கேணி அஸ்ராஜ் வித்தியாலயத்துடைய பிரதி அதிபர் MBA வாயுஷ் அவர்களை அடுத்து பரிசுகளை வழங்கி கௌரவிக்க இந்த மேடை கிடைக்கின்றோம். அடுத்து பரிசினை வழங்கி கௌரவிக்க நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற நடுவர்களில் ஒருவரை அழைக்கின்றோம். எங்களுடைய நிந்தூர் முன்னாள் அதிபர் அல் மதீனா பாடசாலையினுடைய அதிபர் MLM நியாருடீன் சார் அவர்களை பரிசினை வழங்கி கௌரவிக்க அன்போடு இங்கே அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசினை வழங்கி கௌரவிக்க சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை.
ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் கேட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபீல். தயாரிப்பு AM முகமது ரலீம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பிறை FM.